ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேழ்வரகு மாவில் களி தான். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இது நொய் வச்சும் பண்ணுவாங்க, சில பேர் நொய் இல்லாமையும் பண்ணுவாங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நொய் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக கோபுரமாக கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச நொய்யை நல்லா அந்த நொய் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி கடாயில் தான் செய்கிறேன். நொய் ஊற வச்ச நொய் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நொய் நல்லா வேகட்டும். அதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு இந்த பதம் வரட்டும். நல்லா வெந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா சுண்டிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டம்ளரில் அதே டம்ளர் அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி இப்போ களிக்காக இந்த 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா சலசலன்னு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவை கொட்டிடலாம். மாவை கொட்டிட்டு அடுப்பை சிம் பண்ண வேண்டாம், டக்குன்னு கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கப்புறமா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நான் மத்தோட பேக் சைடு தான் நான் கிண்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா இதே மாதிரி கட்டியாக வரும். அந்த கட்டிகள் இல்லாமல் திருப்ப போட்டு நல்லா கடையிற மாதிரி கலரி எடுத்துக்கோங்க. கலரிட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு இதே மாதிரி தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாவு நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கும். அந்த களியோட இது வந்துடும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க, அதுதான் மெயின். இப்போ கையை தொட்டு தண்ணியில் தொட்டு பாருங்கள், ஒட்டாது. அவ்வளோதான், நம்மளுக்கு களி ரெடி ஆயிடுச்சு. மாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது சூடுலேயே உருண்டை பிடிச்சா மட்டும்தான் உருண்டை வரும். உருண்டை பிடிக்க முடியாதுன்றதுனால நான் கரண்டியில் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம நொய் வேக வைக்கும்போது போடுறோம் இல்லையா ஃபஸ்ட்டு, அதுதான் இந்த களிக்கு இது உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் உப்பு அப்பயே பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதுக்கும் சேர்த்துட்டே உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 பேருக்கு தேவையான அளவு 2 உருண்டை தான் செஞ்சேன் திட்டமாக. அது நீங்கள் குவான்டிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் மாவு இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நீங்கள் களி சாப்பிட்ருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? உங்களுக்கு இதுக்கு சைட் டிஷ் என்ன வச்சா பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிட்றேன். இதுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் வேர்க்கடலை சட்னி, கீரை குழம்பு எது வேணாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மீன் குழம்பு வச்சு கொஞ்சமாக எறா தொக்கு, ஒரு முட்டை வச்சு நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு கூட இந்த களியை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் களி எடுத்து மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.